ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன, 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சிம்ம ராசியில் கேது, கும்பராசி மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் 23ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள். இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரக பயிற்சிகள் எதுவும் கிடையாது. அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 28 நாள் தான். இதில் தமிழ் மாத பிறப்பு, அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அதனால் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். 4ஆம் இடத்துல சனி இருந்து உங்கள் ஆரோக்கியத்தை பதம் பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தினால் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டவர்களுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வருது. அதுவும் பிப்ரவரி மாதம் கடைசி ஆச்சுன்னா உங்கள் உடம்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகிறதுக்கு மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்து வச்சுருப்பீங்க, அதை விட இன்னும் பெட்டர் சாய்ஸ் வரத்துக்கான யோகம் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் திருமணமாகி வெகு நாட்களாக மனசு பாதிப்பினால் கணவன் மனைவி உறவில் பிரிவினையை சந்தித்து வந்திருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது அது மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா உங்கள் உடம்பு சம்மந்தமாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களை தொடர்பு கொண்டு பேசுவார். அதுலேருந்து ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போதைக்கு தள்ளி போகிறதுக்கான நேரம் இது. அதனால் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதமும் அடுத்த மாதமும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. வீடு மனை சார்ந்த முதலீடுகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டஃப்பாக இருக்குது இப்போது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகள் இருக்கே தவிர வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கடன் வாங்கி சமாளிக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா கடன் கொடுத்தவங்க உங்களை நெருக்கிட்டு இருக்காங்க. அவங்க விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பதட்டத்தை குறைச்சிக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுடைய கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக, அவர்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கான வாய்ப்பு ஏற்படும். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடல் கடந்து வாழக்கூடிய நபர்கள் இப்போது தாயகம் திரும்புறதுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா அதில் தேக்க நிலை, அதை தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் உங்கள் தாயார் விஷயத்தில் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இளம் தம்பதிகளுக்கு, இளம் தலைமுறையினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் இளம் தம்பதிகளுக்கு, சார் 3 வருஷம் ஆகிடுது சார் கல்யாணம் ஆகி, நாங்கள் ஏதோ ஒரு ரீசன்னால் தள்ளி போட்டோம், அது இப்போ ரொம்ப பர்மனெண்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது சார், எங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டுறாங்க, என் மனைவி பாவம் திட்டு வாங்குறா
அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள்ளார குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். சுபஸ்ய சீக்கிரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் பெண்கள், அதாவது இளம் ஆண் பெண்கள், படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையான முயற்சியால் வெற்றிகள் கிடைப்பதற்கு, அதனால் உடல் ஆரோக்கிய தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா தங்களுடைய படிப்புக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஆரோக்கியத்தில் கோட்டை விடுவாங்க. அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது சில தேவையற்ற வார்த்தை விரயங்கள், ஹார்டு வார்த்தைகள், அதாவது கோபமான வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் இருந்தாலும் உங்களுடைய உதவியினால் அதை மறந்துடுவாங்க. அதை மறக்க மாட்டாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுட்டு தேவை வரும்போது அதையும் சொல்லி குத்தி காட்டுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவ பெருமான் அல்லது எந்த பெருமாள், அதாவது உலகளந்த பெருமாளை வணங்கி வாருங்கள் அல்லது ஹயக்ரீவ பெருமானை வணங்கி வாருங்கள். அந்த இடத்துல போயிட்டு யாரை வணங்கணும் அப்படின்னா ஹயக்ரீவரை வணங்கணும், உலகளந்த பெருமாளை வணங்கணும். ஆனால் அந்த இடத்துல நின்று ஸ்ரீ சூக்தம், அதாவது தாயாருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு வாங்க. அதனால் தாயாருடைய அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பெருமாளும் மனசு லகுவாகி மனசு சந்தோஷப்பட்டு மேலும் மேலும் வரங்களை வாரி வழங்குவார். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உடம்புக்கான பலன்கள், உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.